ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆஸ்க் கர்நாடகா டு இம்ப்ளிமெண்ட் காவேரி ஆர்டர், தமிழ்நாடு அர்ஜஸ் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் காவேரி இஷ்யூ எந்த அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் டிஸ்பியூட். ஓகே, இட்ஸ் அ ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். ஓகே, Kaveri water dispute major Karnataka and Tamil Nadu, and especially during this time of the southwest monsoon, the start ஆகிற time in the June, July, August இந்த monthsல வந்து ரொம்பவே பீக்ல இருக்கும். ஓகே, now historical context. இது வந்து colonial agreements, அதாவது 1892 1924 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அப்போது வந்து நமக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்றது அப்போது தமிழ்நாடு இப்போ இருக்கிறது, அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி, அண்ட் கர்நாடகான்றது நமக்கு மைசூர். கரெக்டாக? ஸோ அப்படி இருந்தவங்க தான் அந்த காவேரி வாட்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு 2 அக்ரிமெண்ட் இவங்க சைன் பண்ணுறாங்க. அண்ட் தட் கிவ்ஸ் மெட்ராஸ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சர், அதாவது அப்போ இருந்த தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸுமே கிடைக்குது. ஓகே, அண்ட் 1924 அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹேட் அ 50-year வேலிடிட்டி கிளாஸ். அதாவது அதனுடைய வேலிடிட்டி 50 வருஷம் தான், அதுக்கப்புறம் அது லேப்ஸ் ஆகும். 50 வருஷம்னா 1924லேருந்து 1974 வரைக்கும். கரெக்டாக? ஸோ when it lapsed in 1974, Karnataka argued that the pre-independence agreements were unfair. புரியுதா? அதாவது கலோனியல் இரால பிரிட்டிஷ் ரூல் கீழே சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து அன்ஃபேர் அக்ரிமெண்ட், அண்ட் இட் ஹெவிலி ஃபேவர்ட் தமிழ்நாடு. கர்நாடகாவை பற்றி கன்சிடர் பண்ணல, கர்நாடகாவோட அக்ரிகல்ச்சர் சிஸ்டமையோ இல்லை அவங்களுக்கான இரிகேஷன் நீட்ஸ், வாட்டர் நீட்ஸையோ கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு 1990ல் இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் யூனியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் வாட்டர், ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்க்கான சட்டம் 1956 இயற்றப்படுது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு தீர்ப்பாயத்தை வந்து நிறுவுறாங்க, காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனல். இது வந்து 1990 நடக்குது. ஓகே, அண்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது 2007 வருது. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? டிஸ்ட்ரிபியூட்டிங் 740 டிஎம்சி. டிஎம்சிங்கிறது அந்த வாட்டரை மெஷர் பண்ணுற அளவு. கரெக்டாக? ஸோ 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அந்த 4 ரைபேரியன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, அதாவது காவேரி வாட்டருங்கிறது மேஜராக தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இன்வால்வ் அப்படின்னாலும் அதர் ஸ்டேட்ஸான கேரளாக்கும் சரி, இந்த பக்கம் யூனியன் டெரிட்டரிக்கான புதுச்சேரிக்குமே தண்ணி வந்து கொடுக்கணும். ஓகே, தே ஆர் ஆல்சோ ரைபேரியன் ஸ்டேட்ஸ் அண்டர் திஸ் காவேரி வாட்டர். ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடுக்கு வந்து இவ்வளோ டிஎம்சி தண்ணீரும், கர்நாடகாவுக்கு இவ்வளவும், கேரளாவுக்கு 30 அண்ட் புதுச்சேரிக்கு 7 அப்படின்னும் சொல்லிட்டு 14 டிஎம்சி வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து கர்நாடகாவுக்கு கம்மியாகவும் தமிழ்நாடுக்கு அதிகமாகவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இஷ்யூ அகெயின் வந்து இந்த அவார்டுக்கு அப்பீல் அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனல் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வருது. அதுக்கு 2018 சுப்ரீம் கோர்ட் என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த காவிரி தீர்ப்பாயத்துடைய அவார்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடினுடைய அளவை குறைச்சி கர்நாடகாவோட ஷேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் பெங்களூருவோட இந்த ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஸ்சி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஜட்ஜ்மெண்ட், இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு பாடியை வந்து நிறுவுறாங்க. அதுதான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இப்போ நமக்கு வந்து நியூஸில் இருந்துட்டு இருக்கு இல்லையா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது காவேரி நீர் மேலாண்மை வாரியம். எஸ், அடிக்கடி அவங்க வந்து இந்த இப்போ ரீசெண்டாக தீர்ப்பு கொடுத்தது கூட நம்ம அதுதான் பார்க்குறோம். கரெக்டாக? காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஜூலை 30 வந்து சொல்லியிருந்திருப்பாங்க வாட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அதுதான் கர்நாடகா பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அகைன் நம்ம ஸ்டேட் வந்து போயிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஆல்சோ காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி to monitor reservoir storage and govern month-to-month releases, especially during drought or distress years. Okay, for example, இப்போ இந்த வருஷம் நமக்கு எல்னினோ இயராக இருக்க போகுது, அதுவும் சூப்பர் எல்னினோவாக இருக்க போகுது. மழை இல்லாத காரணம், மழை இப்போ டிலே ஆகுது, இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டைம்லையும் ப்ராப்பராக எவ்வளோ வாட்டர் மாதம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வாரியம், இந்த மேலாண்மை வாரியம் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, நவ்
வாட்டர் ஷேரிங்கில் என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து மான்சூன் இன்கன்சிஸ்டன்சி. எஸ், கர்நாடகா சைட்லேருந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவர்களுமே என்ன சொன்னாங்க, இங்கே வந்து மழை இல்லாமல் இருக்குது, பெங்களூரில் குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள், அதனால் தமிழ்நாடுக்கு இந்த தடவை எங்களால் வாட்டர் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கரெக்டாக? வேறஸ் தமிழ்நாடுக்கு என்ன தேவை? வாட்டர் தான் தேவை. ஃபார் வாட்? ஃபார் த அக்ரிகல்ச்சரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். எஸ், பார்க்குறோமா, குறுவை சாகுபடி. குறுவை அண்ட் சம்பா கிராப்ஸ். கரெக்டாக அந்த டைமில் தான் நமக்கு அந்த காவேரி டெல்டா பகுதிகளான தஞ்சை போன்ற மாவட்டங்களில் நமக்கு வாட்டர் வந்து தேவை அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இஷ்யூ. வாட்டர் ஷேரிங்கில் மான்சூன் இல்லை, மழை இல்லை அப்படின்னா அந்த மாதங்களில் அதுதான் மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, நவ் வாட் இஸ் மேகேதாத்து டேம் ப்ராஜெக்ட்? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் ஏன் இப்போ கர்நாடகா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் கெப்பாசிட்டி வந்து ஒரு 48 TMC அதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்களால ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 400 மெகாவாட் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பெங்களூரு அண்ட் அதை சுற்றி இருக்க மாவட்டங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4.75 TMC குடிநீரை வந்து நம்ம விநியோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் ஒரு கர்நாடகா சைடு வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எக்ஸஸாக இருக்கிற, அதாவது இப்போ மழை காலத்தில் வந்து அதிகமாக இருக்குது, மழை தண்ணி வந்து தேங்குது, ஃப்ளட் ஆகுது, சர்ப்ளஸாக இருக்குன்றான்ல, அந்த வாட்டர் தான் நாங்கள் இந்த 48 TMCயாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிறப்போ அந்த எக்ஸஸ் வாட்டர் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதனால் 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய வாட்டரை தமிழ்நாடுக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த வாட்டர் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது கர்நாடகா சொல்கிறாங்க. ஓகே, நவ் தமிழ்நாடோட நிலைமை என்ன? தமிழ்நாடு வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனை அப்போஸ் தான் பண்ணுறாங்க. கரெக்டாக? அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, அதாவது நம்மளோட தமிழ்நாடோடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, கன்ஸ்ட்ரக்டிங் எனி மேஜர் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மேகேதாத்து டேம் across the main river course will alter its natural flow. அதாவது காவேரியுடைய அந்த நேச்சுரல் ஃப்ளோவையே வந்து சேஞ்ச் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. அண்ட் வில் ஃபர்தர் கர்டெயில் டவுன் ஸ்ட்ரீம் ரிலீசஸ் டியூரிங் வீக் மான்சூன் இயர்ஸ். கரெக்டாக? இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீக் மான்சூன் தான், இப்போது இந்த தடவை டேம் இல்லாதப்பயே அவங்க வாட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மான்சூன் ரொம்ப வீக்காக இருக்குது, இந்த மாதிரி மழை இல்லாத காரணத்தினாலையும் பெங்களூர்லேயே தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த தடவை தமிழ்நாடுக்கு வேண்டிய குடிநீரை எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இன்னும் அந்த மேகேதாத்து டேமும் கட்டிட்டா இன்னுமே வந்து தமிழ்நாடு கூடிய அந்த நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளோவே வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மான்சூன் இயர்ஸில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இட் ஃபர்தர் அசெட்ஸ் தட் ஆஸ் பர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் லாஸ் அண்ட் CWDT award, an upper riparian state cannot construct new storage structures without the explicit consent of lower riparian states. இது வந்து தமிழ்நாடுனுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஹவெவர் இன் பார்லிமெண்ட் நம்ம யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுடைய கன்சென்ட் வாங்கணும்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அகைன் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. நமக்கு இது ரிலேட்டடாக கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கர்நாடகா ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம அதை எதிர்க்கிறதுலையும் ரொம்பவே உறுதியாக இருக்கும். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ராஜ்யசபா பாசஸ் பில் ஆன் MSMEs அமிட் அப்போசிஷன் ப்ரொடெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்லிமெண்ட்ரி செஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நமக்கு ஸ்டில் அந்த CJP ப்ரொடெஸ்ட், அப்போ நடந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அந்த போலீஸ் எக்ஸஸ் ஆக்ஷன், இதுக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து அப்போசிஷன் இன்னும் ரேஸ் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ராஜ்யசபாவில் MSME பில் வந்து ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் MSME டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2026. ஸோ இதில் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரஸிங் லிக்விடிட்டி அண்ட் மேண்டேட்ரி ட்ரெட்ஸ் இன்டிகிரேஷன். ஓகே, இது வந்து மேண்டேட்ரி ட்ரெட் செட்டில்மெண்ட். இந்த ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து RBI ரெகுலேட்டர் ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங். ஓகே, ஸோ இப்போது எல்லா CPSCயுமே வந்துட்டு அந்த செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா,
அந்த இன்வாய்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வழியாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த த்ரெட்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம நியூஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரொம்பவே டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் எம்எஸ்எம்இஸ் இம்மீடியட்டாக அவங்களுக்கான தேவையான அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கு நாட் ரீபே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ற ஒரு பிக் கம்பெனி இருக்குது, இது வந்து ஸ்மால் மீடியம் நமக்கு கம்பெனி தானே. எம்எஸ்எம்இங்கிறது ஒரு சின்ன பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏங்கிற பிக் பிஸ்னஸ் கம்பெனி வந்து சடனாக வந்துட்டு ஒரு 5 crore வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் த என்டையர் அமௌண்ட் தே வில் கிவ் சம் ட்ரேட் ரிசீவபிள், ஒரு பில்லு மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகே, அந்த பில்லை இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் இந்த எம்எஸ்எம்இ போயிட்டு ட்ரேட் பண்ணலாம். அதை ட்ரேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு அந்த 5 கோடி வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அவங்க வந்து இந்த கிட்ட இருந்து அந்த மணியை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி சிஸ்டம் ஒர்க்ஸ். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, இது ஹியர் ஆஃப்டர் இந்த சிபிஎஸ்சி எல்லாமே வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேண்டேட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் வயா ஆன்லைன், அதாவது ஒரு டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து மேண்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு நேஷ்னல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண போகிறாங்க. ஃப்ரீ வாலண்டரி அண்ட் எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் ஸோ தட் தே கேன் ஆக்சஸ் த பெனிஃபிட்ஸ். அண்ட் ஆல்சோ இதை வந்து ஃபர்தராக ஸ்டேட் பிளாட்ஃபார்மோட அலைன் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவுமே இருக்குது. ஸோ என்டர்பிரைசஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் த நேஷனல் பிளாட்ஃபார்ம் கேன் ஆல்சோ சீம்லெஸ்லி அவைல் பெனிஃபிட்ஸ் அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் டைம்லைன்ஸ் அண்ட் ரெக்கவரி. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அங்கே மீடியேஷன் நடக்குது இல்லையா, அது வந்து மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 90 days. சப்போஸ் அந்த மீடியேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அகெயின் அந்த மீடியேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறது. ஸோ ஆர்பிட்ரேஷனுக்கு போயிட்டு நம்ம 30 daysக்குள்ளே ஆர்பிட்ரேஷனில் அதை வந்து அணுகணும். அந்த ஆர்பிட்ரல் அவார்டு அப்படிங்கிறது அகெயின் அங்கேருந்து ஒரு 90 daysக்குள்ளே வந்துட்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அந்த ஆர்பிட்ரேஷன் வந்து கொடுத்துடணும். ஓகே, அண்ட் 50% ப்ரீ டெபாசிட் ரெக்குவயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த ஆர்பிட்ரல் அவார்டு வந்து அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னா, இஃப் தட் பையர் challenges an arbitral award and the application remains pending for over 6 months, courts can direct the buyer to deposit at least 50% of the awarded amount directly to the MSME supplier. ஓகே, ஸோ 50% வந்துட்டு MSME சப்ளையருக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு கோர்ட்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ரெக்கவரி அஸ் லேண்ட் ரெவென்யூ அரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீடியேஷன்லேயே வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, இல்லை ஆர்பிட்ரேஷன் போயிட்டு ஆர்பிட்ரல் கவுன்சில் மூலமாக நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம லேண்ட் ரெவென்யூ அரியர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் வயா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆர் நோட்டிஃபைட் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ். அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டீக்ரிமினலைசேஷன் அண்ட் சிவில் பெனால்ட்டி ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இட் ரீப்ளேசஸ் கன்விக்ஷன் பேஸ்டு கிரிமினல் ஃபைன்ஸ் வித் அ கிரேடட் சிவில் பெனால்ட்டி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வயலேஷன் அப்படி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வயலேஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வார்ன் மட்டும் பண்ணி அனுப்புறது இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ பெனால்ட்டி ஆர் பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி வந்து செகண்ட் டைம் அப்படிங்கிறப்ப தான். ஸோ இந்த பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறது கிரேடடாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான்ப்பா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்புறது, இல்லைப்பா திருப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அவங்கள வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இது பண்ணுறோமா, இனிஷியேட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்குறது. ஓகே, ஸோ கிரேடட் பெனால்ட்டிஸ் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து அனதர் ப்ரொவிஷன். அண்ட் எஸ், இது வந்து நம்ம இந்தியாவுடைய எம்எஸ்எம்இ செக்டாரோடைய ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ப்ரொஃபைல், ஒரு ஓவர்வியூனே சொல்லலாம். ஸோ எம்எஸ்எம்இஸ் ஓவராலாக இந்தியாவுடைய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 31% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இட் ஜெனரேட்ஸ் 36% ஆஃப் டோட்டல் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அவுட்புட். ஓகே, இருக்கிற மொத்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளோ இருக்குது, அவுட்புட்டில் 36% இருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 41% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர், வெரி வெரி important. Okay, and outstanding credit disbursed to MSMEs, நமக்கு அதாவது அவங்களுக்கான கடன் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து 2014-15 10 லட்சம் கோடியாக இருந்தது, கிட்டத்தட்ட இப்போது 38.35 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான கிரெடிட் வந்து கொடுத்துட்ருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகே,
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். டொமெஸ்டிக் க்ரூவல்ட்டி ரூல்ஸ் கவர் லிவ் இன் கப்பிள்ஸ், சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ டொமெஸ்டிக் க்ரூவல்ட்டி லாஸ்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஐபிசியில் அந்த செக்ஷன் 498A இருக்கும் டொமெஸ்டிக் க்ரூவல்ட்டி பற்றி. அண்ட் அது வந்து இப்போ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா படி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 85, 86 ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் முன்னாடி வந்து மேரிட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்த கப்பிள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கரெக்டாக. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இது வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய கப்பிள்ஸுக்கும் இந்த டொமெஸ்டிக் க்ரூவல்ட்டி ரூல்ஸ் எல்லாமே பொருந்தும், அதாவது இந்த சட்டங்கள் எல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் இதனுடைய கோர் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோன்னா, see it is expanded to or it applies to live in relationships couples as well. Okay, ஏன்னா they are living their relationship as relationships in the nature of marriage, அதாவது அவங்க மேரேஜ் பண்ணி மேரிட் கப்புளாக இல்லை, பட் their relationship is in the form of or nature of marriage, கரெக்டாக. ஸோ அது அண்ட் தென் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் 498Aன்றது ஐபிசியில், வேறஸ் அது வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கிரிமினல் கோட் படி பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் 2 செக்ஷன் 85 and 86. ஓகே, ஸோ இதுக்கான கோர் ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனல் ரேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 14. அது என்ன, மேரிடில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மேரேஜில் இருக்கக்கூடிய அந்த உமனுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷனா, லிவின்ல இருக்கக்கூடிய உமனுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லையா. ஸோ இட் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 14. ஸோ அதனால் அதை மேற்கோள் காட்டியே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 14 என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப்ஸுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கல்ச்சர், கரெக்டாக மாடர்ன் ரியாலிட்டி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஸை வந்து இன்டர்ப்ரெட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ சொசைட்டி வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்தளவுக்கு லாவுமே அப்டேட் ஆகணும். அட் த சேம் டைம் அந்த ப்ரொடெக்ஷனுமே வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க, சோஷியல் அடாப்டேஷன். ஓகே, அண்ட் இட் இஸ் டிஸ்டிங்க் ஃப்ரம் சிவில் ரெமெடிஸ். இந்த விஷயத்தை சொல்லிட்டு கோர்ட் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ஆல்ரெடி கவர்ஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகே, இந்த சட்டம் ஆல்ரெடி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய பெண்களையும் கவர் பண்ணுது. பட் ஸ்டில் இட் ப்ரைமர்லி ப்ரொவைட் சிவில் ரெமெடிஸ். நமக்கு வந்து ரெசிடென்ஸ் ஆர்டராக இருக்கட்டும், இல்லை மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அலவன்ஸாக இருக்கட்டும், இதை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ சிவில் ரெமெடிஸ்க்கு இந்த சட்டம் இருக்குது. whereas what about criminal remedies இந்த செக்ஷன் 85, 86, 498A அதெல்லாம் தான். ஸோ இட் இஸ் நெசசரி டு என்ஃபோர்ஸ் கிரிமினல் லைபிலிட்டி ஃபார் க்ரூவல்ட்டி, அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா மே எக்ஸ்டெண்ட் டேக்ஸ் பிரேக்ஸ் ஃபார் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். ஓகே, ஸோ இது வந்து டேக்ஸ் பிரேக் எக்ஸ்டென்ஷன், அதாவது நமக்கு ஆல்ரெடி இந்த டேக்ஸ் பிரேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ முடிய போகிற தருவாயில் இப்போ அகெயின் வந்து 2041 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன டேக்ஸு, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளே எடுத்துக்கலாம். ஓகே, ஆப்பிள் போன்ற பிக் டெக் கம்பெனிஸ், ஆப்பிளோட ப்ராடக்ட் என்னது, ஐஃபோன்ஸ், கரெக்டாக, ஐஃபோன் மேனுஃபேக்சரர், கரெக்டாக. அண்ட் ஆப்பிள் வந்துட்டு அவங்களுடைய ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஃபேக்ட்ரி வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் டிரெக்டாக வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியை வந்து அவங்க ஓன் பண்ண மாட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மூலமாக அந்த ஃபேக்ட்ரியை வந்து நிறுவுறாங்க. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாக்ஸ்கான், பெகாட்ரான், விஸ்ட்ரான், டாட்டா, இவங்க எல்லாரும். ஓகே, ஸோ அந்த டெக்னாலஜி, அதாவது ஐஃபோன் மேக்கிங் டெக்னாலஜி, அந்த டிசைன் பண்ணுற அந்த மெஷினரி எல்லாம் ஆப்பிளோடது தான். பட் அந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இந்த தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸனுடைய ஃபேக்ட்ரிஸ். ஓகே, ஸோ வாட் does ஆப்பிள் டூ, இவங்க வந்துட்டு இந்த ஹைடெக் மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸ் எல்லாத்தையும் இருக்கு இல்லையா, அந்த மெஷின்ஸ் எல்லாத்தையுமே இந்த தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ஃபர்தராக ஆப்பிள் வந்து மேக் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னா, இந்தியா என்ன சொல்லலாம், நீங்கள் உங்கள் மிஷின்ஸ் எல்லாம் இந்தியாவில் வச்சு தானே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் லிட்ரலாக பிஸ்னஸே இந்தியாவில் வச்சு தான் பண்ணுறீங்க, ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கிட்ட கேட்கலாம். அதாவது இந்தியாவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் மிஷின்ஸை வச்சு தான் நீங்கள் ஐஃபோன் மேக் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ரி உங்களோடது இல்லைனாலும் உங்கள் மிஷின்ஸ் வச்சு உங்கள் ப்ராடக்ட் தானே நீங்கள் மேக் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்கலாம். ஓகே,
ஸோ அதுதான் அட்ரஸிங் பிஸ்னஸ் கனெக்ஷன் ரிஸ்க். இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆப்பிள் கிட்ட டேக்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ அதில் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாரின் கம்பெனிஸ் ஓன் பி டேக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு 2026 டேக்ஸ் எக்ஸம்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2031 வரைக்கும் ஒரு 5 year பீரியடுக்கு. பட் இப்போ அதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி 2041 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் எதனால் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது சைனா மேஜராக வந்துட்டு சைனாவை வந்து டிபெண்டன்ஸ் வந்து குறைக்கணும். எஸ்பெஷலி இந்த ஆப்பிள் இல்லை அதர் எம்என்சி கம்பெனிஸ், இந்த டெக் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க சைனாவில் அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா, அதை நம்மளை மாதிரி கண்ட்ரி இந்த மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இப்போது நமக்கு லோக்கல் ப்ரொடக்ஷன் இப்போ ஆஸ் பர் த கவுண்டர் பாயிண்ட் ரீசர்ச், இந்தியா இஸ் ப்ரொஜெக்டட் டு மேனுஃபேக்சர் 26% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஐஃபோன்ஸ் இன் 2026. 4 வருஷத்துக்கு முன்னாடி 6% ப்ரொடக்ஷன் இந்தியாவில் நடந்தது. வைரஸ் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா பாருங்கள், 26% மொத்த ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்கில் 26% இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. ஓகே, ஸோ எஸ், இதுதான் உங்களுக்கு நியூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ONGC டு ரிசர்வ் ஹாஃப் ஆஃப் மேங்களூரு ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ். ஓகே, ONGCன்றது உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய கவர்மெண்ட் ஓன்ட், அதாவது ஸ்டேட் ஓன்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். கரெக்டாக we have this strategic reserves, oil reserves. So இந்த டைமில் தான் மேங்களூரு ஃபெசிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let us understand about strategic petroleum reserves. இது என்ன? நம்மக்கிட்ட க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். கரெக்டாக நிறையா இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் ரிஃபைன் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் நமக்கு தேவையானது இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹியூஜாக நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். கரெக்டாக அதை ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்ட்ராட்டஜிக், ஸோ தட் அது என்ன ஸ்ட்ராட்டஜிக், ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் டியூரிங் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகே, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற டைம்லையோ இல்லை ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, அது அப்போ வந்து குளோபல் சப்ளை செயின் வந்து டிஸ்ரப்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிசர்வ்ஸ், பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இட் இஸ் நேம்ட் அஸ் வாட், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆயில் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் போர்ட், அண்ட் தட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அந்த SPV ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் பேர் என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ அப்படி வந்து இந்தியாவில் எவ்வளவு இந்தியா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா மொத்தம் 3 இடத்துல ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து விசாகப்பட்டினம், இன்னொன்று வந்து மேங்களூர், இன்னொன்று வந்து படூர். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, ப்ரிலிமினரி ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் பற்றி. ஓகே, ஸோ விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், மேங்களூர் கர்நாடகா, படூர் கர்நாடகா, அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவு கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அண்டர் கிரவுண்ட் அன்லைன்ட் ராக் கேவன்ஸ், அதுதான் வந்துட்டு நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அண்ட் ஆல்சோ காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது காரணத்தினால. ஏன்னா நம்ம லாங் டேர்ம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதனால். ஓகே, அண்ட் இதில் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் அப்படின்னாலுமே கொஞ்சம் கமர்ஷியலாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி அப்படின்னா ஒரு சர்டன் போர்ஷன்ஸை வந்து இந்தியா லீஸுக்கும் விட்டுருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்க்கு லீஸ்க்கு விட்டுருக்காங்க. ஸோ தட் அந்த கேபிட்டல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் பற்றின ஒரு பேக்ரவுண்ட். நான் இப்போ நியூஸ் திருப்பி படிக்கலாம். ONGC to reserve half of Mangalore facility for strategic reserves. ஸோ நம்ம மேங்களூரில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்குன்னு பார்த்தோமா கர்நாடகாவில், அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 50% வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 74 டேஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் சண்டிகோடில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அண்ட் தட் இஸ் ஒடிஷா. ஓகே, அண்ட் அகெயின் படூரில் அடிஷ்னல் கெப்பாசிட்டியும் we are planning to have. Okay, so yes, that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.